பிரான்சில் இல்து-பிரான்ஸ் மாகாணத்தில் வசிப்போருக்கு புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக இல்து-பிரான்ஸ் மொபிலிட்டியின் தலைவி வலேரி பேக்ரோஸ் தெரிவித்துள்ளார். பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோருக்கு இலகுவான கட்டண நடைமுறை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. வங்கி அட்டையை நேரடியாக பயணச்சீட்டாக பயன்படுத்தும் ஓப்பன் பேமெண்ட் திட்டம் விரைவில் முழுமையாக செயல்பாட்டுக்கு வர உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாந்தேர் போன்ற இடங்களிலிருந்து நாளாந்த பயணம் மேற்கொள்வோருக்கும் பாரிஸின் மெட்ரோக்களில் பயணிப்போருக்கும் இந்த புதிய திட்டம் மிகப்பெரிய வசதியை ஏற்படுத்தியுள்ளது. ஓப்பன் பேமெண்ட் முறையின் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்க உள்ளன. அதுக்கமைய பயணிகள் முன்கூட்டியே பயணச்சீட்டு வாங்கவோ அல்லது பதிவு செய்யவோ தேவையில்லை. நீங்கள் பயணம் செய்த வழித்தடங்களை கணக்கிட்டு பயணத்திற்கு பிறகு உங்களுக்கான மிக குறைந்த மற்றும் மலிவான கட்டணம் தானாகவே வசூலிக்கப்படும். பயணச்சீட்டு பரிசோதகரிடம் உங்களின் வங்கி அட்டையை காண்பித்தாலே போதுமானது. போக்குவரத்து நிறுவனத்தின் இணையதளத்தில் பிரத்யேக பக்கத்தில் உள்நுழைந்து உங்கள் பயண செலவுகளுக்கான முழுமையான ஆதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த தொழில்நுட்பம் முதலில் 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக் போட்டிகளின் போது விசா நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது. தற்போது பல நாடுகளில் நடைமுறையில் உள்ளன. தற்போது இல்து-பிரான்ஸ் மாகாணத்தில் ஒரு சில பேருந்து வழித்தடங்களில் மட்டுமே இந்த வசதி பயன்பாட்டில் உள்ளது. இந்நிலையில் 2026 கோடை காலத்திற்குள் இல்து-பிரான்ஸ் மாகாணத்தில் உள்ள அனைத்து பேருந்துகளிலும் வங்கி அட்டையை ஏற்கும் இயந்திரங்கள் பொருத்தப்படும். பேருந்துகளை தொடர்ந்து படிப்படியாக மெட்ரோ மற்றும் ஏர் தொடர்ந்துகளும் இந்த வசதி விரிவுபடுத்தப்படும். முதற்கட்டமாக சுற்றுலா பயணிகள் அதிகம் பயன்படுத்தும் வழித்தடங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என வலேரி பேக்ரோஸ் அம்மையார் குறிப்பிட்டுள்ளார்.